டாக்டர்ஸ் வந்து பிசிஓஎஸ்யும் பிசிஓடியும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நார்மல் அல்ட்ராசோனோகிராம் மூலமா தாங்க. ஏன்னா இம்மெச்சூர் எக்ஸ் வந்து நம்ம ஓவரிஸ்ல இருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது மெயின் ப்ராப்ளம் வந்து பிகாஸ் ஆஃப் பிசிஓடி தான். சில பேருக்கு வந்து ஓவலேஷன் நடக்காம கூட இருக்கலாம். இத ஆன் ஓவலேட்டரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கண்டிஷனும் வந்து பிசிஓடியை தான் சாரும். மெட்டபாலிக் டிசார்டரோட கூட வந்துச்சு, தட் இஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது பிசிஓஎஸ் கண்டிஷன்ங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு மெயில் ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிரும் பிசிஓஎஸ் கண்டிஷன்ல. சோ நம்ம லூட்னைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் டெஸ்ட் எடுப்பாங்க. சோ டாக்டர்ஸ் இது மூலமா பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடியை அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. பிசிஓஎஸ் வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷன், ஹார்மோனல் இன்டர்வென்ஷன் தேவை. எதுக்குன்னா இது இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணும், மிஸ்கேரேஜ் வரும், டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருங்க. ஓவரால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து அடாப்ட் பண்ணணும். தட் இஸ் உங்க வெயிட் ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டா இருந்தீங்கன்னா வெயிட்டை குறைங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மைல்டு எக்ஸசைஸ் பண்ணாலே நீங்க பிசிஓடியை நீங்க நல்ல கண்ட்ரோல்ல வைக்க முடியும்.